அழைப்பி ஏற்று வருகை தந்த பூரகரி ஒருவரால் இப்பொழுது மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து எமது அழைப்பு ஏற்றி வருகை தந்த பூநகரி இந்த அருமையான நேரத்திலே பரிசுகள் விருந்தினர்களால் தற்போது வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட மெத்தை இந்த பாடசாலையிலே இந்த வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, BKN தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைய தினமான அக்டோபர் 1ஆம் தேதி கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே வித்தியாலயத்தினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய திரு சபாரத்னம் லதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வுகள் மிக மிக சிறப்பாக நடைபெற்றன. அங்கு நடைபெற்ற மிக சிறப்பு வாய்ந்த பல விடயங்களை தாங்கியதாக இந்த காணொளி வருகிறது. மிக சுவாரஸ்யமான விடயங்கள் காத்திருக்கின்றன. தொடர்ந்தும் இறுதி வரை இணைந்திருங்கள்.
சிறேஷ்டமான பூநகரி அழைப்பு ஏற்று வருகை தந்த பூநகரி மண்ணின் முதுசொல்களில் ஒருவரான முதியோர் ஒருவரை இந்த நேரத்திலே தேசிய கொடியை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமாக தற்பொழுது இலங்கை திருநாட்டில் தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வு பாடசாலையுடைய தலைமையிலே இதோ இடம்பெற இருக்கிறது. அனைவரும் எழுந்திருந்து மதிப்பளிப்போமாக. எல்லாரும் பாடசாலையுடைய சிரேஷ்டமான தலைவர்களான செல்வன் கோமதன், செல்வி கனிலா ஆகியோரை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்திருப்போமாக. தற்பொழுது இடம்பெறுகின்ற நிகழ்வு பாடசாலை கொடியேற்றல். பாடசாலையினுடைய கொடியை சிரேஷ்டமான தலைவர்கள் ஏற்றி வைப்பார்கள். இடம்பெற இருக்கிற நிகழ்வு மங்கள விளக்கேற்றல். தற்பொழுது இடம்பெற இருக்கிற நிகழ்வு மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு. 2024 ஆண்டுக்கான முதியோர் சிறுவர் நிகழ்வானது பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய சவாரத்தினம் லலிஷ்மார் அவர்களது தலைமையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது இடம்பெற இருக்கிற நிகழ்வு மங்கள விளக்கேற்றல். சார்பில் ஒருவர் மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவரால் இப்பொழுது மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து சிறுவர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறுவர்கள் சார்பில் ஒருவரை தங்களது பொற்கரங்களால் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கிறார்கள். தொடர்ந்து எமது அழைப்பு ஏற்றி வருகின்ற பூநகரி பிரதேச
பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் அவர்களை நாங்கள் இன்முகத்தோடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் அவர்களை நாங்கள் இன்முகத்தோடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக. தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய முதியோர் உத்தியோகத்தரை இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எமது அழைப்பு ஏற்று வருகின்ற மேலாண் உதவி கல்வி பணிப்பாளர் தில்லநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கிராம உத்தியோகத்தர் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பாடசாலையுடைய பிரதி அதிபர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நிகழ்வின் பொறுப்பாசிரியர் திருமதி சிவசுரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக. தொடர்ந்து மாணவ தலைவர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்முகத்தோடு வேண்டியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் மங்கள விளக்கியை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு இறை வணக்கம். ஆண்டுக்கான முதியோர் சிறுவர் தின நிகழ்விலே நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதியோர்களையும் சிறுவர்களையும் விருந்தினர்களையும் வரவேற்கும் முகமாக தற்பொழுது இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு வரவேற்பு நடனம். எமது பாடசாலையுடைய ஆசிரியர் கமலினி அவர்களின் நெறிவாழ்கையில் உருவான சாரதி அவர்களின் கைவண்ணத்தில் போகின்ற வரவேற்பு நடனம்.
மிகவும் சிறப்பான வகையில் வரவேற்பு நடனத்தை நிகழ்த்திய மாணவிக்கு நன்றிகள். வரவேற்புரை நிகழ்த்துமாறு பாடசாலையுடைய பிரதி அதிபர் திருமதியான ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலில் சிறுவர்களுக்கும் மட்டுமல்ல முதியோர்களுக்கும் அது சிறப்பான நாளாக இருப்பதனால அது ஒரு சிறப்பான நாள். அன்றைய நாள் இந்த பாடசாலையிலே நாம் இதனை செய்து அந்த மாணவர்களையும் முதியோர்களையும் வாழ்த்தி அவர்களை ஒரு சமுதாயத்தில் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாக இது அமைகின்றது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையும். அந்த வகையிலே நாங்களும் அதை போன்று முதியவர்களையும் இந்த நேரத்திலே அதிபர் அவரது ஆலோசனைக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. அத்தோடு ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழ்கின்ற திருமதி சுபாஜினி யோகானந்தா அவர்களுக்கு இலங்கை ரூபாய் 1,50,000 ரூபாய் நிதி உதவியிலே இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறுவர்களுக்கும் முதியோர்களுக்கும் மதிய உணவையும் இந்த நாளிலே நாங்கள் அதிபரது தலைமையிலே வழங்கி மகிழ்விக்க இருக்கின்றோம். பொன்னான நாள். அந்த வகையிலே இந்த நிகழ்விலே தலைமையிலே ஆற்றுமாறு பாடசாலையுடைய அதிபர் மதிப்புக்குரிய சபாரத்தினம் லதீஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். மற்றும் உங்களுடைய நிகழ்வில் நிகழ்வு ஆரம்பித்தது முதல் வருகிறது இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசானம் முன்னாள் நாள் உதவி பணிப்பாளர் திரு பொன் சின்னநாதன் ஐயா அவர்களை மற்றும் எங்களுடைய அழைப்பின் பேரில் வருகை வந்திருக்கின்ற உண்மையில் எங்களுடைய பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வருகை வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல நிகழ்வுகளை செயற்திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஊரடி பிரதேச செயலகத்தினுடைய இந்த சிறுவர் முதியோர் நல மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு 3 பிரிவுகளினுடைய முதியோர்களை இனக்கண்டு ஒரு ஆலோசனையை வழங்கி சிறு பிள்ளையாக இருந்தாலும் உடனடியாக அந்த தகவலை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டும் இருக்கின்ற மதிப்புக்குரிய கிராம அலுவலர் சிந்துஷா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வாயும் சிறுவர்களுக்கு இன்று பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால தான் அது தொழிற்பொருளாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய சிறுவர் நல மேம்பாட்டு உத்தியோகத்திற்கு எங்களுடைய பாடசாலை 2-3 செயற்திட்டம் முன்னெடுத்திருக்க உண்மையில் அந்த சிறுவர்களுடைய பாதுகாப்பு அவர்களை மதிக்கிற விதம் எங்களுடைய பிரதேச செயலகத்துடைய சிறுவர் நன்னடத்தை மேம்பாட்டு பிரிவினரின் ஒத்துழைப்போடும் கிராமர்களுடைய வழிகாட்டுகளோடும் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுடைய நெறிப்படுத்தல்களோடும் மிகவும் நாங்கள் இணைத்துள்ளோம். அந்த மாணவர்கள் திரும்ப இணைந்துள்ளார்கள். இன்றும் ஒரு மாணவன் சொன்னால் சார் நான் தொடர்ந்து வருவேன் என்று சொல்லியிருந்தார். நான் அதைத்தான் நான் விரும்புகிறேன். அந்த வகையில் மீள இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்போது புதிய ஜனாதிபதியாக தலைமையேற்றுள்ள அதிமீதகு ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகள் அடிப்படையில் ஒரு கட்டாய விடுப்பை அவர் அறிவித்திருக்கிறார். தினம் 10 வரை மாணவர்கள் கட்டாய பாடசாலைக்கு சென்றே ஆக வேண்டும். ஏற்கனவே 16 வயது வரை உங்களுடைய பொக்கிஷம் என்று சொல்லுவோம். அவர்கள் சமூக வலைத்தளங்கள் அவர்களை பிரிவோத்தால் பயன்படுத்துகிறார்கள். பாட்டி வைத்தியம் என்று சொல்றாங்க. பாட்டி வைத்தியம் தலைமை 25 வயது ஐயா இருக்கிற பாடசாலை செயலாளர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கார், எனக்கு 85 வயது, நான் சைக்கிள் ஓடி வருவேன், நான் நடக்க மாட்டேன். சைக்கிள் ஓடி வந்தவர் நடக்க மாட்டேன் என்று சொன்னவர் சொன்னார், புடிய புட்டு பனங்காய் பனக இதுதான் 75 வயதிலே உயிரோடு வைத்திருக்கிறது. பெண்ணை மாதிரி நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட முதியவர்கள் நம்முடைய வாழ்வினுடைய திசை காட்டிகள், இளைஞரை விளக்குகள். அவர்களால் உண்மையிலே என்னுடைய கப்பல்கள் எங்களை கரை சேர்க்கிறார்கள்.
இந்த முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், இந்த முதியவர்கள் நினைக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட 40 பேருக்கு உரிய அங்கத்தவர்கள் எங்களுக்கு விவரம் தரப்பட்டது. உண்மையில் அவர்களால் வர முடியாத ஒரு சூழல். ஆனால் வந்தவர்கள் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டியவர்கள், வராதவர்களை நாங்கள் வரவேற்போம். அவர்கள் நோய் பிணியால் நிரந்தரமான படுக்கையில் இருப்பார்கள். எங்களுடைய நாங்கள் எங்களுடைய முதியவர்களும் சிறுவர்களுடைய மனநிலைக்கு வந்து விடுவார்கள். அவர்களிடம் அந்த ஒரு உங்களுக்குரிய சிறுவர்களுக்குரிய அநேகமான குணங்கள் இயல்புகள் எல்லாம் முதியவர்களாக வருகின்ற பொழுது அவர்களிடம் வந்துவிடும். உதாரணம் பிடிவாதம், செல்லம், எதற்கும் ஒரு எதிர்கிற ஒரு இயல்பு, எதிர்பார்க்கின்ற இயல்பு, பலரோடு கூடி மகளவனும் இருக்கவனும் கலைக்கவனும் என்ற உணர்வுகள் எல்லாம் அவர்களிடம் எங்களிடம் ஒரு காலப்போயில வந்துவிடும். ஆகவே சிறுவர்களாகி விடுவார்கள். அதனாலதான் அப்பா அம்மா எங்களை அடிப்பார்கள். நீங்கள் படிவ அவதானித்த வீடுகளில் விளங்கும். எங்கள் உப்பையிருக்கிற எங்களுடைய வயது அப்பா அம்மா எங்களை அடிப்பார்கள். ஆனால் அம்மப்பா அடிக்க விட, அப்பப்பா அடிக்க விட, அம்மம்மா கடைசி வரையும் விட மிக பக்குவமாக மருந்து பெருக்குவார், மிக பக்குவமாக உணவூட்டுவார். நீங்கள் செய்கிற குழப்படி எல்லாத்தையும் அப்பா அம்மாவுக்கு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறுவர்களாகிறார்கள், அவர்களுக்கு அந்த மனநிலை வந்துவிடும். அதனால அவர்களும் நீங்களும் ஒன்று என்பது உலகளாவிய ரீதியில் ஒரு கருப்பொருள். அதனால் சிறுவர் முதியோர் தினத்தை ஒன்றாக இணைத்து நினைவு கூறுகிறார்கள். அந்த வகையில் தான் முன்னுக்கு இருக்கிற இந்த முதியோராகிய சிறுவர்களை, பின்னுக்கு இருக்கிற சிறுவர்களாகிய உங்களையும் இணைத்து இந்த நிகழ்வை நான் செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்பினேன். இவர்கள் எங்களால் மதிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய விடயங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். இவர்கள் தான் உண்மையிலுடைய எங்களுடைய வைத்தியர்கள். அவர்கள் வெளிக்குணம் என்று வருகிறது. இந்த முதியவர்கள் வீட்டிலே அவர்கள் ஒரு கை வைத்திய பாட்டி வைத்திய நுட்பமுடையவர்கள். அந்த முதியவர்கள் எங்களுடைய மண்ணினுடைய அறிவு முதிஷங்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களை நினைவு கூறுவதும் அவர்களை கௌரவப்படுத்துவதும் அவர்களுக்கு மதிப்பளிப்பதும் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற சந்ததியினுடைய பெரியாய கடமை. எங்களுடைய வைத்தியர் கூட நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன், சார் புரியூர் நிகழ்வு என்ற விருப்பத்தோடு இருக்க வேணும். எங்களுடைய வைத்தியத்தை அந்த நான் பார்த்தேன். மருந்துக்கு இருக்கின்ற பொழுது மருந்துக்கும் நோய்க்கும் இடையில அவருடைய வார்த்தைகள் அந்த முதல் மருந்தாக அமைவது என்பது நான் அவர்கள் பழகிய காலங்களில் கண்டுகொண்டேன். காலம கூட நான் வைத்தியருடைய முகத்துக்காக இதை சொல்லவில்லை. இங்கு வந்திருக்கிற முதியவர்கள் சொன்னார்கள், நான் இன்னும் வைத்தியர் வருவார்கள் சொன்ன பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அருமையான மனிதன், இதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதியான விரும்பு, அருமையான மனிதன், நல்ல வடிவாக பழகுவார் என்று சொல்லி அந்த முதியவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கப்படுகிறார்கள் என்பது மனித நேயம் என்பது அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பால அவருடைய சென்டிமெண்டான அணுகுமுறைதான் அந்த மனித நேயத்துக்கான அவரை நினைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு.
வருவாயையா வருவாயையா நாளை தேரேறி வருவாயையா வடிவேலையா வடிவேலையா எங்கள் தமிழாளும் அரசன் ஐயா தேவர்கள் துயர் தீர்க்க உருவான முருகா பூலோகம் வந்தாயையா எங்கள் துயர் தீர்த்தும் வைத்தாயையா வருவாயையா வருவாயையா நாளை தேரேறி வருவாயையா வடிவேலையா வடிவேலையா எங்கள் தமிழாளும் அரசன் ஐயா படை வீடையா ஆறு படை வீடையா இது 7ஆம் படை வீடையா எமையாளையா எமையாளையா எங்கள் நிலமாடும் கந்தன் ஐயா மயிலாடும் பயிலாடும் பனையாடும் அழகூரில் வந்திங்கு அமர்ந்தாயையா எங்கள் மருத குமரன் ஐயா மயிலாடும் பயிலாடும் பனையாடும் அழகூரில் வந்திங்கு அமர்ந்தாயையா எங்கள் மருத குமரன் ஐயா வந்திங்கு அமர்ந்தாயையா எங்கள் மருத குமரன் ஐயா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா பறந்தாயையா பறந்தாயையா உந்தன் மயிலேறி பறந்தாயையா அலைந்தாயையா உலகளந்தாயையா ஞான பழம் வேண்டி அலைந்தாயையா கடுங்கோபம் கொண்டிங்கு தனியாக வந்துந்த சினம் தீர்த்து கொண்டாயையா எங்கள் கல்வெட்டு திடலில்லையா கடுங்கோபம் கொண்டிங்கு தனியாக வந்துந்த சினம் தீர்த்து கொண்டாயையா எங்கள் கல்வெட்டு திடலில்லையா சினம் தீர்த்து கொண்டாயையா எங்கள் கல்வெட்டு திடலில்லையா அழித்தாயையா அகந்தை அழித்தாயையா ஞான குருவாக நின்றாயையா வரைத்தாயையா சூரனை வதைத்தாயையா உந்தன் பலமள்ளி தந்தாயையா பெண்ணோடு அழுத்தோடு பொன்னோடு பொருள் தந்து நம்மோடு உரைந்தாயையா எங்கள் கருக்காய்த்தி ஊரில்லையா நிலம் வாழும் புலம்பெயர்ந்த அடியார்கள் குடில்தோறும் தேலோடு நடந்தாயையா எங்கள் வினை தீர்த்து வைத்தாயையா வேலோடு நடந்தாயையா எங்கள் வினை தீர்த்து வைத்தாயையா வருவாயையா வருவாயையா நாளை தேரேறி வருவாயையா வடிவேலையா வடிவேலையா எங்கள் தமிழாளும் அரசன் ஐயா தேவர்கள் துயர் தீர்க்க உருவான முருகா பூலோகம் வந்தாயையா எங்கள் துயர் தீர்த்தும் வைத்தாயையா வருவாயையா வருவாயையா நாளை தேரேறி வருவாயையா வடிவேலையா வடிவேலையா எங்கள் தமிழாளும் அரசன் ஐயா
தொடர்ந்து தரம் தொடர்ந்து இந்த நேரத்திலே விருந்தினர்களே, அதிகாரிகளே, சிறுவர்களுக்கும் உங்களது பொற்கரங்களால் வழங்கி இந்த அருமையான நேரத்திலே தரம் 2 மாணவர்களுக்கான பரிசுகள் விருந்தினர்களால் தற்போது வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரம் 3 விருந்தினர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகள். விருந்தினர்கள் அமர்ந்திருக்க தொடர்ந்து நிகழ்வுகள் ஆர்வமாக இருக்கின்றன. ஏனைய வகுப்பு மாணவர்களுக்கான பரிசுகள் சுருக்கமான நேரத்திலே அக்டோபர் 1ஆம் தேதி முதியோர்கள் தினம், குழந்தைகள் தினம். இன்றைய விழாவிலே பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் திடீரென்று எங்களுடைய வைத்தியசாலைக்கு அன்பர்கள் வருகை தந்திருந்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் இங்கு பங்கு பெற்றுவீர்களா என்று கேட்டிருந்தார்கள். முழு மனதுடன், முழு விருப்பத்துடன். உண்மையாகவே நெடுகளும் வைத்தியசாலையில் நோயாளர்களாக பார்க்கின்றவர்களை விடுத்து ஒரு வித்தியாசமான சூழலுக்கு போக வேண்டும் என்பதனால் உடனடியாகவே வருகின்றேன் என்று சொல்லி எங்களுடைய மற்ற 2 வைத்தியர்களையும் வைத்தியசாலையில் நிறுத்திவிட்டு இங்கு வந்து இங்கு பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரம் இன்றைய நாளானது எங்களுடைய நாள் என்பதை விட இங்கு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், முதியவர்களாகிய எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய குழந்தைகளுக்குரிய நாளாகும். ஆகவே நாங்கள் இன்று அவர்களை இங்கு பங்கு பெற்ற செய்து நாங்கள் இன்றைய நாளை நன்றாக மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மை காலமாக கடந்த ஒரு வருடமாக விக்னேஸ்வரா பாடசாலையை அவதானிக்க வருகின்ற போது பல துறைகளிலே விக்னேஸ்வரா பாடசாலையானது செழித்து வருகின்றது. அந்த வகையிலே வெகு விரைவிலே கடந்த கிழமை நாங்கள் ஒரு மருத்துவ முகாமை மேற்கொண்டிருந்தோம். அதன் போது அதிபர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்குமே பூநகரியிலே நிறைய ஆண்டுகளுக்கு பின்னர் சாரணி இயக்கம் ஸ்கவுட்ஸை வெகு விரைவில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதற்குரிய கிளிநொச்சி மாவட்டத்தில் தலைக்கப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் சாரணி இயக்கமும் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படும். காலை 9 மணி முதல் 12 மணி வரை இரத்த தான முகாம் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கின்றது. இரத்த தான முகாம் என்றால் என்னவென்றால், வீதி விபத்துக்கள் நடைபெறுகின்ற போது எங்களுக்கு இரத்தங்கள் ஏற்ற வேண்டி வரும்.
ஆகவே வித்தியாசமாக யாழ்ப்பாண வைத்தியசாலை, சாவகச்சேரி வைத்தியசாலை, கிளிநொச்சி வைத்தியசாலை செய்தது போன்று மிகப்பெரிய அளவிலே இரத்தத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். வாழைப்பழமும் இனிப்பும் எனக்கு வாங்கி தந்த பாட்டி, தோழி கிடத்தி முதுகை தடவி தூங்க வைக்கும் பாட்டி, பள்ளிக்கூட பாடம் வீட்டில் படிக்க சொல்லும் பாட்டி, துள்ளி குதித்து மண்ணி விழுந்த துடைத்து கழுவும் பாட்டி, கோவிலுக்கு செல்லும் போது கூட்டி செல்லும் பாட்டி, கும்பிடு நீ தம்பி என்று குனிந்து சொல்லும் பாட்டி, அம்மா அடிக்க வந்தால் அலறி தடுக்கும் பாட்டி, தப்பாய் நானும் தவறு செய்தால் தானே புலம்பும் பாட்டி, அவ்வை பாட்டி பாடி தந்த ஆக்கி சூழி பாட்டை செவ்வையாக பாட சொல்லி சிந்தை மகிழும் பாட்டி, சிந்தை மகிழும் பாட்டி, சிந்தை மகிழும் பாட்டி. நன்றி. Here to celebrate Children's Day. This special day is all about us the children. Children's Day reminds us that we are the future in Sri Lanka. We celebrate with fun activities, games and special treats. Our school makes this day extra special with performances and joyful events. We are proud to live in Sri Lanka, a country with a rich culture and beautiful nature. From the stunning beaches to the majestic mountains, our home is amazing and we should take care of it. Let's promise to study hard, play fair and dream big. Our dreams are like stars, guiding us to a bright future. Together, we can make Sri Lanka a better place to everyone. Thank you so much and happy Children's Day. இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய திருமதி சுபாஜினி யோகானந்தா ஆஸ்திரேலியா அவர்களுக்கு இந்த நேரத்திலே சிறப்பான நன்றிகளை நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது இந்த நிகழ்வு சிறப்பிக்க நமக்கு 100 அபியாச கொப்பிகளையும் 100 பேனைகளையும் வழங்கிய மகளிர் கார்டியார் உரிமையாளருக்கு இந்த நேரத்திலே பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நமது வேண்டுகோளுக்கு நாங்கள் 25 கொப்பிகளை தந்து நமக்கு உதவி புரிந்த வாடியடி டிவிஷன் கார்டியார் உரிமையாளருக்கு இந்த நேரத்திலே நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமக்கு உணவு தயாரிப்பதற்காக உணவுப் பொருட்கள் சிலவற்றை பெற்றுத் தந்த எமது பாடசாலை மாணவன் கோமதனின் தந்தையாருக்கு இந்த நேரத்திலே நன்றிகள். அதே போல டிவிஷனின் தந்தையாருக்கு இந்த நேரத்திலே நன்றிகள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மூர்த்தியாளன் அவர்களும் உதவி புரிந்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்திலே விசேஷமான நன்றிகள். அதனைத் தொடர்ந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் இந்நாள் செயலாளர் அவர்களும் பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்திலே எமது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு ஒரு அழைப்பு ஏற்று வருகின்ற விருந்தினர்கள் முதியவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சமையலுக்கு உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மேலாக நமக்கு இந்த நிகழ்விற்கு அனுமதியையும் விசேஷமான ஆலோசனைகளையும் தந்த பாடசாலையினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய சபாரத்தினம் ரதீஷ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே விசேஷமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு
அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு தந்த டைம் வந்து ஒரு 2 hours. அதுக்கு நீங்க விளையாட்டுகள் சரியோ சில பாடல்கள் சில ஆடல்கள்லாம் செய்ய போறோம். விருப்பமாக இருக்கும் விளையாட விருப்பம் ஓகே. எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் எங்களை பிள்ளைகள் அச்சா பிள்ளைகள் இல்லை நீங்க நல்ல பிள்ளைகள் கைதட்டி காட்டுவாங்க. சரியா? இப்ப என்னன்னா இதுல நாங்க 4 பேர் இருக்கிறோம். வாசிக்க இந்த சேரு பேர் வெசன்பர்க். சரியா? இந்த சேரு பேர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேம் சொல்லி தருவாங்க. அதுக்கு முதல் இப்ப குரூப்பா நாங்க இருந்து 2 குரூப்பா பிரிப்போம். கிரேட் 1ல இருந்து கிரேட் 7 வரையும் ஒரு குரூப்பும் 7ல இருந்து 11 வரையும் ஒரு குரூப். நாங்கள் அப்படி 2ஆ பிரிஞ்சு அங்கால போய் விளையாடுவோம். அதுக்கு முதல் இப்ப குரூப் கேம் ஒன்று வந்து சார் ஒருக்கா இந்த சார் தான் இப்ப உங்களோட இந்த குரூப்பா நாங்க ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாடிட்டு போவோம். நான் சோரன் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சம்பல் என்று சொல்லணும். என்னது? நான் சம்பல் சொன்னா நீங்க பழஞ்சோரா சோறு சோறு. அப்ப நான் சோரன்னா ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாம் ரெடியா? எங்க பாப்போம். அதுக்காக மற்றவங்க கடிக்கிறேன் சம்பல் சோறு சம்பல் கடிக்கிறேன். என்ன சந்தோஷமா? சத்தம் கேட்கல சார். கேட்கலையா? நீங்க கொஞ்சம் சத்தம் போட தான் இந்த சத்தம் கேட்க எனக்கு மைக்கில தானே. என்ன ரைட்? அப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கும். இப்ப நான் சொல்ற மட்டும் நீங்க செய்யும். என்ன ரைட்? என்னண்டு அதான் நான் சொன்ன மாதிரி கூட முன்னுக்கு நிற்கிறாங்க. சம்பல் சோறு கடிக்கிறேன். என்ன ரைட்? சோறு. வெரி குட். நல்ல சத்தமா. சோறு சம்பல் சோறு சம்பல் சோறு சம்பல் சோறு சோறு சம்பல் சோறு 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 திருப்பி சோறு சம்பல் சோறு சம்பல் சம்பல் சோறு சோறு சம்பல் சம்பல் சோறு சம்பல் சோறு. முதியோர் ஆக்கிடுவாங்களா? வாழைப்பழம் மாம்பழம் ரம்புட்டான். சரியா? வாழைப்பழம் மட்டும் சொன்னா முன்ன பாயம், மாம்பழம் மட்டும் சொன்னா பின்ன பாயம். சரியோ? என்ன பண்ண சொல்லு? ரம்புட்டான் சொன்னா பக்கத்துல இருந்தாலும் கை கொடுப்போம். கேப்டன் ஓட்டர். வெரி குட் வெரி குட். சரியா? அதான் நீ கவலைப்படா. ஓடெல்லி ஓடி வந்து ஓலே கபுருதாம் ஈடெல்லி கூடிக்கொண்டே இங்கில் கபுருதாம் மூவெல்லி கூடிக்கொண்டு முக்தி உருட்டுதாம் நாலெல்லி கூடிக்கொண்டு நாதகிங்க மூதுதாம் மஞ்சள்ளி கூடிக்கொண்டு மஞ்சள் அரைக்குதாம்
ஆரெல்லி கூடிக்கொண்டு அரிசி அழகுதாம் ஏழல்லி கூடிக்கொண்டு அணியில் அகருதாம் எட்டல்லி கூடிக்கொண்டு பட்டி அழகுதாம் ஒன்பதல்லி கூடிக்கொண்டு ஓமம் அழகுதாம் பத்தல்லி கூடிக்கொண்டு பல்வரிசை காட்டுதாம் கல்லு விழுந்த கிளட்டலிகள் முன்னுறுக்க போவதாம் கல்லு விழுந்த கிளட்டலிகள் முன்னுறுக்க போவதாம் பலி முரளி மகன் சுண்டலி ராஜனுக்கு ஹரியாணமாம் இங்கே ஹரியாணமாம் பலி முரளி மகன் சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமாம் இங்கே கல்யாணமாம் கல்யாணமாம் இங்கே கல்யாணமாம் ஆமா கல்யாணமாம் இங்கே கல்யாணமாம் விட்டு எடுக்கக்கூடாது சார். அஞ்சாம் ஆண்டு சாப்பிடுவோம். அஞ்சாம் ஆண்டு வாங்க. கை பிடிச்சா